இன்னைக்கு கந்த சஷ்டி விழாவில் 6வது நாளுங்க. சூரசம்ஹாரம் இன்னைக்கு. எங்கள் அப்பா வந்து முருக தண்டாயுதபாணி வந்து சூரனை வந்து வதம் பண்ணுற நாள் இன்னைக்கு. இன்னைக்கு காலையிலேயே வந்து நெடுங்கண்ணி அந்த அம்மா கிட்ட வந்து வேல் வாங்கியிருப்பார். அவர் வேல் வாங்கி உடனே வேல் வாங்க போகிறப்போ வந்து ரொம்ப டயர்டாக போவாராமா. ஒரு சோர்வாகவும் ஒரு மாதிரி போவாராம். நெடுங்கனி அம்மா கிட்ட வேல் வாங்குறப்ப வேல் வாங்கிட்டு வர்றப்ப பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷ குஷியில் வந்துட்டு பார்த்தா அந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக வேர்த்து கொட்டுமா. இது வந்து இன்னும் காலாகாலத்துக்கும் வந்து நடந்துக்கிட்டு இன்னைக்கு முதல் கொண்டு நடந்துக்கிட்டு தான் இருக்குதாமா. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு திருச்செந்தூர் போய் நெடுங்கண்ணி அம்மன் கிட்ட வேல் வாங்கின உடனே முருகப்பெருமானுடைய அந்த வேர்த்து விறுவிறுக்கிற அந்த இடமே, அவர் உட்கார்ந்துருக்கிற இடமே, அந்த ரூமு, அந்த இடமே வந்து வேர்க்குமா. அப்படியே வேர்த்து கொட்டுறது நல்லா தெரியுமா. அதை பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்குது இல்லைங்கிறவங்களுக்கு தச்சுருவமாக காட்டுவார் பால தண்டாயுதபாணி. நான் வந்து இன்னைக்கு முழு நேர விரதம். இன்னைக்கு காலையிலேருந்து சூரனை வதம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நான் சாப்பிடுவேன். இன்னொன்று, நீங்கள் இன்றைக்கி வந்து சப்போஸ் திருச்செந்தூராக நம்ம ஆறு குளம் இந்த மாதிரி ஆறு இருக்கிற இடத்துல நம்ம குளிக்கலாம். சப்போஸ் நம்ம வீட்டில் தான் குளிக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம குளிக்கிற தண்ணியில் வந்து சிறிது மஞ்சத்தூள், லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு குளிக்கணும். எதுக்குன்னா முருகப்பெருமான் வந்து சூரனை வதம் பண்ணுறது ஒரு இது. வதம் பண்ணினாலுமே சேவலாகவும் மயிலாகவும் வச்சுக்கிட்டாரு. ஆனால் இருந்தாலுமே வதம்ங்கிறது வந்து அது என்ன அறுக்கப்படுறது, அதாவது கொல்லப்படுறது. அதை வந்து நம்ம பண்ணினதுனால நாம் வந்து அந்த தீட்டு கழியிறதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம நீராடுறது வழக்கம். அது தலைக்கு குளிக்கணுமாமா. இன்னைக்கு குளிச்சுட்டு முடிஞ்சால் சாயங்காலம் 4:30லேருந்து 5:30 ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பொழுது இறங்குற நேரத்தில் வீட்டை எப்படிரா மொழிகி விடுறது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீட்டை வந்து மஞ்சள் தண்ணி போட்டு தெளிச்சு விட்டுறலாம். இன்னொன்று, நம்ம வீட்லேயே வந்து கங்கை நீர் ஏதோ ஒன்று தீர்த்தம் வச்சுருப்போம். அந்த தீர்த்தத்தை மஞ்சளில் கலந்து தெளிக்கலாம். அது வந்து ரொம்பவே விசேஷமானது. நம்ம அது செய்கிறது வந்து விசேஷமானதாமா. அப்படி நீங்கள் செய்யுங்க. விரதம் வந்து இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு முழு நேரம். நிறைய பேர் வந்து 48 நாள் இருப்பாங்க. ஒரு மண்டலம், கால் மண்டலம், அரை மண்டலம், அல்லது இந்த சஷ்டி காலம் 6 நாள் 7 நாள் அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து சப்போஸ் விரதம் இல்லாதவங்க இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க விரதம் இருங்க. சாயங்காலம் சூரசம்ஹாரம் முடிஞ்சு சாப்பிடுங்க. நல்லது.